மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இது எப்படின்னா, சில நேரங்களில் நீ தேவையெல்லாம் வாய விட்டே சொல்லுவாங்க. அது மாதிரி வாய விடுற மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள்ல வரும். அதனால நீங்க பேசும்பொழுதோ இல்ல ஒருத்தட்ட நீங்க அதிகப்படியாக உரிமை எடுத்துக் கொள்ளும் பொழுதோ, குறிப்பாக அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், இல்ல தொழில நம்ம கூட வேலை செய்யற பார்ட்னர்ஸ், இல்லைன்னா நம்ம கூட வேலை செய்யற கலீக்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களோட இருக்கலாம். அப்போ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பழக்க வழக்கத்தில். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் அத்துமீறும் பொழுது சில மனக்கசப்புகளும் பேதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது, அதுல முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். தடைகள் விலகக்கூடிய ஒரு தினம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஒரு வேகமாக தைரியத்துடன் சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அப்போ நம்ம பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் ஏற்படும், இவற்றை எப்படி இதை நான் சொல்வது அப்படின்னு. ஆனா அந்த தடைகளை மீறி இவரிடம் இதை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று போட்டு உடைக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அதனால கலகத்தினால் நன்மை என்பதால் அதை உடைக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயமான ஒரு தெளிவும் தீர்மானமும் நன்மைகளும் உருவாகும். சில நேரங்களில் எதிர்பாராத சில பயணங்கள், சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிக்க முடியும். எண்ணங்கள் சீரும் சிறப்புமான ஒரு செம்மையான எண்ணங்கள்னு சொல்லலாம், அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அதனால் நிச்சயமான வெற்றிகள் ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுல சில புதிய எண்ணங்கள் உருவாகும். சில புதிய தொழில் முறைகளை பின்பற்ற தோணலாம். குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். ஒரு சிறப்பான தினமாக அமையும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நண்பர்களால் நிறைய ஒரு பரிசு பொருட்களோ இல்ல நல்ல நன்மைகளோ அதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வழிமுறைகள் தென்படுகின்றன. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலம், நிறைந்த வெற்றிகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு நல்ல வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். சில நேரங்களில் வயதானவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம், கவனம் தேவை. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நன்ற ஆதாயங்கள்லாம் ஏற்படும். சில நேரங்களில் புதிய வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க. சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம், அது சுப செலவுகளாக இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்க ஈடுபடுக்கும் போது சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணக்கூடிய அந்த முதலீட்டுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமையும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் ஏற்படுகின்றன. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள், வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான முயற்சி, எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான ஒரு சிந்தனை, இதை நான் அடைந்தே தீருவேன் என்ற ஒரு வேகம், இந்த தன்மையால பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன சொல்லலாம். அதாவது வெற்றி கனியை நீங்களே போய் பறிக்கக்கூடிய அளவுக்கு அது உங்களுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது கிராபிங் த சக்சஸ் என்ற மாதிரி அதை போய் நீங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. உங்க முயற்சி பரிபூர்ணமான ஒரு வெற்றியை தரும். நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பான ஒரு நன்மைகள் காத்திருக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். இருந்தாலும் நம்பிக்கையுடன் செயல்படும் போது நல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த தடைகளை மீறிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய பேச்சு சாதுரியம் பிரகாசமானதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பல கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட ரொம்ப சுலபமா மாற்றக்கூடியதான ஒரு தன்மையை காண்பிக்கிறது. குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவும் சேரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளை வைக்க சிறப்பான பலன்கள் உண்டு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சில நேரங்களில் நமக்கு வேண்டாத சிலரால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களினால கூட சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நலம். நீங்க சமயம் அறிந்து சமயோஜிதமாக செயல்படும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். விக்னேஸ்வரரை தொழுது இந்த நாளை துவக்கும் பொழுது நல்ல வெற்றிகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நல்ல திருப்பங்களை எதிர்நோக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை அடைவார்கள். ஒரு சிறு முயற்சிக்கு பின்பு, சிறு தாமதத்திற்கு பின்பு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. சில நேரங்களில் வேலையே இல்லாமல் இருக்கும். அப்படின்லாம் இருக்கும்போது அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சில தாமதங்கள், தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல இனிமையான சூழ்நிலைகள் ஏற்பட தொடங்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேற்றத்துக்கான பாதை திறக்கக்கூடிய தினமாக அமைகிறது. இந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு தடைகளையும் மீறி சிறப்பான வெற்றிகள் அடைவீர்கள். தன லாபம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமா நிலவும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். நீங்க உங்களுடைய பேச்சினால் பல வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் குழந்தைகளால் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றியை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு தினம். மனதில் ஒரு தெளிவு இருக்கும். சில சுப நிகழ்வுகளை எதிர்ப்பு நோக்கி இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அதனால மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். சில நேரங்களில் புதுசா வேலை மாறணும்னு நினைச்சு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சாதகமான பதில்கள் வரும். சில நேரங்களில் புதிய வேலையை சேருவதற்கான அதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றி ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அலுவல்களில் ஈடுபடுவீங்க. குறிப்பா வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், புதிய மனை வாங்குவது, இல்ல வீடு வாங்குவது, இல்ல அந்த வீடு சம்பந்தமான சில லோன்ஸ் அப்ளை பண்றது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடலாம். சில நேரங்களில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்காக மெனக்கெடுத்து அதுக்கான சில வேலைகளை எடுக்கலாம். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைக்க வேண்டும். அப்போ வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பல இடங்களிலிருந்து உதவிகள் வந்து சேரும். எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளால் சில தடைகளை நீக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். பிரச்சனைகள் நிச்சயமா முளைத்து நிற்கக்கூடிய வகையில தான் இருக்கு. சில தடைகள் ஏற்படும். குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். சில நேரங்களில் நீங்க பேசுறது தவறாக அர்த்தம் கொள்ளலாம். சில மனக்கிளேசங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் நீங்க தெய்வ நம்பிக்கையோடு தெய்வத்தை நம்பி செயல்பாடுகளை வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்காது. இல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றியை தரக்கூடிய, தடைகளை எல்லாம் வெல்லக்கூடிய நல்ல தினமாக அமையும்.